வாழைத்தார்களை பொலிவுடன் பாதுகாக்க பாலிப்ரோபிலோன் உரைகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. உலகளவில் வாழை உற்பத்தியில் இந்தியா முதலிடம் வகிக்கிறது. உள்நாட்டு தேவைக்காக மட்டுமே பயன்படுத்தப்படும் வாழைப்பழங்கள் பல்வேறு தொழில்நுட்ப குறைபாடுகளால் சர்வதேச சந்தைக்கு செல்ல முடியவில்லை. சீரற்ற பழ அளவு, நிறம், பழத்தோல்களில் தோன்றும் கரும்புள்ளி, பூச்சி தாக்குதல் போன்றவற்றால் தோன்றும் பாதிப்பை தடுக்க கொண்டுவரப்பட்ட தொழில்நுட்பமே வாழைத்தார் பாதுகாப்பு உரைகள். இது சூரிய ஒளி, காற்று மற்றும் ஈரப்பதத்தை தடுக்காது. பாலிப்ரோபிலோன் என்ற பொருளால் தயாரிக்கப்பட்ட இந்த உரையானது பழங்களின் தரத்தை உயர்த்தும். வாழை இந்த பை போடுறதுக்கு முந்தி வந்துங்க நிறைய புள்ளிகள் காயில கரும்புள்ளிகள் விழுங்க. அதுக்கு அடுத்து நீங்க காய் அந்த காய் முதிர்ச்சி ஒரே மாதிரி வராது. அது அதனுடைய முக்கிய இதுதானுங்க. அந்த கரும்புள்ளி வராது, பழுக்கிறது காய் ஒரே சீர காய் திரட்சி ஒரே மாதிரி வரக்கூடிய இந்த பனானா பஞ்சு. வாழை மட்டுமின்றி மாதுளை, கொய்யாப்பூச்சி தாக்குதலில் இருந்து தப்பிக்க இதுபோன்ற உரை அணிவிக்கப்படுகிறது. இத்திட்டத்திற்கு ஹெக்டருக்கு 25,000 ரூபாய் செலவிடப்படுகிறது. இதில் 50% தோட்டக்கலைத்துறை மானியமாக வழங்குகிறது. வாழையில சின்ன சின்ன பூச்சிகள், சின்ன சின்ன வண்டுகள் அல்லது சிறு சிறு பூச்சிகள் வாழை தார் மேல உட்காரும் போது அது பெஸ்டரிங் பண்ணுது. அப்ப சின்ன சின்ன கரும்புள்ளிகள் பழத்து மேல இருக்கும். இதெல்லாம் இந்த உரை போட்டு பாதுகாக்கிறதுனால அந்த வாழை தார்கள் ரொம்ப சுத்தமா புள்ளிகள் இல்லாத வாழைத்தார்களை நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. மேலும் இது ஒரே சீரான பழுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது மேல இருக்க சீப்புகள் கொஞ்சம் திரட்சியாவும், கீழே இருக்கிறது கொஞ்சம் சன்னமாவும் இருக்கும். ஆனா இந்த உரை போட்ட பிறகு யூனிஃபார்மா காற்றோட்டமும் சூரிய வெளிச்சமும் யூனிஃபார்மா கிடைக்கிறதுனால இந்த வாழைத்தார்கள் ஒரே சீராக பழுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. தமிழகத்தில் 24 லட்சம் டன் வாழைப்பழங்கள் உற்பத்தி செய்யப்படுவதால் சர்வதேச சந்தை வசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.